Hi students, I am Vinu. 12th math chapter 12 example 12.19 பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா using the equivalence property show that B is equivalence Q is concurrent B and Q or negation P and வந்து என்னன்னா negation Q. ஸோ இப்போ இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரூத் டேபிள் வச்சு ப்ரூஃப் பண்ண சொல்லலை. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா LHS அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ negation P or Q and negation Q or P. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலான்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெகேஷன் பி ஆர் கியூ அண்டு இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றி எழுதிக்கலாம். ஸோ பி ஆர் நெகேஷன் கியூ. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் பை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், தனித்தனியாக உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா? உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தானே சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுறேன், அப்புறம் இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நெகேஷன் பி அண்டு பி ஆர் நெகேஷன் கியூ. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது ஆர். அடுத்து இப்போ இதை வச்சு பண்ணிப்போம் கியூ அண்ட் பி ஆர் நெகேஷன் கியூ. ஸோ அப்போ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதே இப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ எப்படி வரும் நெகேஷன் பி அண்டு பி என்ன இருக்குது ஆர், மறுபடியும் என்ன வரும் நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ. இங்கே என்ன இருக்குது ஆர். இதை கொண்டு போனோன்னா ஃபர்ஸ்ட் இதை வச்சு பிரிக்கும்போது கியூ அண்டு பி ஆர் கியூ அண்டு நெகேஷன் கியூ. ஸோ இங்கே என்ன தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நெகேஷன் பி, இது வந்து பின்னு இருக்குது. நெகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் இதில் எடுக்கும்போது பார்த்துருந்தோம். இது ஃபால்ஸு, இது வந்து ட்ரூ. ஒரு ஃபால்ஸையும் ஒரு ட்ரூவையும் நம்ம அண்டு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தான் வரும் அப்படின்னா ஃபால்ஸ் தான் வரும். ஆர் இதில் வந்து என்ன இருக்குது ரெண்டுமே தான் இருக்குது. ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. அண்டு நெகேஷன் கியூ ஆர் இங்கேயுமே கியூ அண்டு பி ஆர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. சேம் ஒன்று வந்து என்னவாக இருக்குது ட்ரூவாக இருக்குது, ஒன்று வந்து ஃபால்ஸாக இருக்குது. ட்ரூவையும் ஃபால்ஸையும் நண்டு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபால்ஸ் தான் வரும். இப்படி நம்ம ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பேர் இதுக்கோட லா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் லா. ஓகேவா? சரி, ஒரு ஃபால்ஸ் கூட இன்னொரு டேர்மை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தான் வரும்னா அந்த டேர்ம் தான் வரும். ஓகேவா? என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஃபால்ஸ் கூட நம்ம வந்து ஒரு டேர்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் கூட பண்ணால் சேம் அந்த டேர்ம் தான் வரும். ஸோ நெகேஷன் பி நெகேஷன் கியூ ஆர். அதே மாதிரி ஃபால்ஸ் கூட ஒரு டேர்மை ஆர் பண்ணும்போது சேம் அதே தான் வரும். ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐடென்டிட்டி லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொஷினில் ப்ரூஃப் பண்ணிட்டோம். பட் ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டாகவும் இது வந்து செகண்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மாற்றிக்கிறேன். ஸோ பி கியூ அண்டு பி அப்படிங்கிறது பி அண்டு கியூவாகவும் ஆர் நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் லா பை கம்யூட்டேட்டிவ் லா. இல்லை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ எவ்வளோ தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா RHS வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூஃப். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா சைடில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எழுதியிருக்கிறோம் இல்லையா, ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.